வணக்கம், நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட்டு எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதில் தமிழ் டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எழுதி முடித்தோம். அடுத்த தமிழ் டெஸ்ட் எப்போ, என்ன சிலபஸ்ஸு, ஸோ எக்ஸாம் எப்போ நடக்கும், எத்தனை கொஷின் அப்படின்ற பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 6 யூனிட் முடிச்சிருக்கோம். 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 6 யூனிட் முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 3 யூனிட் 7, 8, 9. ஸோ இந்த 3 யூனிட் அதோடு சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக இலக்கணம் தவிர. ஸோ இலக்கணம் கிடையாது. ஸோ நம்ம முன்னாடியே படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும், பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நம்ம இலக்கணம் இப்போ என்ன செய்யலை அப்படின்னா படிக்கலை. ஒன்லி உரைநடை செய்யுட் பகுதி மட்டும் தான் படிச்சுட்டு வரோம். இலக்கணம் நம்ம தனியாக படிக்க போகிறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு 6 யூனிட் படித்து அதுக்கு டெஸ்ட்டு போட்டாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 யூனிட்லேருந்து அதிகமான கொஷின் இருக்கும். அதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 யூனிட்டில் இது வரைக்கும் நம்ம அந்த 6 யூனிட்டில் கேட்காத கொஸ்டினை வேறு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற பற்றியும் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக தான் அடுத்த டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ்ஸு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு நம்ம நாளைக்கு புதன்கிழமை ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். வியாழக்கிழமை சயின்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால இது வெள்ளிக்கிழமை இந்த டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் வெள்ளிக்கிழமை இருக்கும். ஸோ நடுவில் பொங்கல் வேறு வருது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கிடைக்கிற டைமில் படிங்க. ஏன்னா 3 யூனிட் தான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம். ஆல்ரெடி 6 யூனிட் படித்தாச்சு. மிச்சம் 3 யூனிட் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த 3 யூனிட்டை அப்பப்போ இடையில எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ என்ஜாய் பண்ணிவிட்டு மிச்ச டயத்தில் படிச்சிருங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அப்படியே ஒரு வேளை லேட் ஆச்சு அப்படின்னா சனிக்கிழமை கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். ஸோ சப்போஸ் வெள்ளிக்கிழமைக்குள்ளே நான் போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சனிக்கிழமை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை தான் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பொங்கல் எல்லாமே கொண்டாடி முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 9 மணிக்கு மேலே தான் டெஸ்ட் போட போகிறீங்க. ஸோ அந்த டைமிங்கில் தான் எப்போவுமே நம்ம கொஸ்டினை அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போ சப்போஸ் லேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் 99% வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டு கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ தெளிவாக படிங்க. எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த 3 யூனிட்டில் ஸோ நம்ம படிக்காத டெஸ்ட்டு வைக்காத அந்த 3 யூனிட் 7, 8, 9 இந்த 3 யூனிட்லேருந்து அதிகமான கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6 யூனிட்டில் முக்கியமான கொஷின், இது வரைக்கும் கேட்காத கொஷின் அந்த மாதிரி மட்டும் நம்ம எடுத்து கொடுப்போம். எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கொஷினுக்கு மேலே இருக்கும். ஸோ தெளிவாக போடுங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஃபுல் டெஸ்ட்டுனால கண்டிப்பாக இதில் எடுக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இது ஃபுல் டெஸ்ட் நம்ம வைக்க போகிறதுனால கண்டிப்பாக ஹை மார்க் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணாலும் அத்தனை பேருக்குமே ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ தெளிவாக படிங்க. தெளிவாக படிச்சுட்டு கரெக்டாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வேண்டியது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டை போடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் எவ்வளோ வேலையை விட்டுட்டு நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்னோடய மோட்டிவ் ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் தான். ஸோ நிறைய பேர் கைட் பண்ண ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குறதா என்னோடய வேலை. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதுமானது. வேறு எந்த ஒரு விஷயமும் நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் அந்த ஒரு இதே போதும். ஸோ நம்மளால் ஒருத்தவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே போதுமானது. அதுக்காக தான் முக்கியமாக நான் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கிடைக்கிற டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. கரெக்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய 80 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இல்லை ஒரு வேளை தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட தான் வேணும். எப்போவுமே நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், நீங்கள் படிக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோடைய தலையெழுத்து எழுத போகிற கடவுள் நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் இப்போ கடவுள். நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்துக்கு எழுத போகிறீங்க, இல்லை உங்களுடைய தலைவிதியை நீங்கள் தான் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய தலைவிதியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றா போல் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் முயல் மானி ஓட வேணாம், ஆமை மானியை மெதுவாக போங்க. நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை தான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 பக்கத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மிச்சம் 3 யூனிட்டும் 40 பக்கத்தை ஒரு நாளைக்கு 5 பக்கம்னு பார்த்தா கூட நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்ல, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் 2 வாட்டி ரீட் பண்ணாலே எல்லாமே நமக்கு
ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கலை நான் என்ஜாய் பண்ண வேணான்னே சொல்லலை. பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. கொண்டாடி முடிச்சுட்டு நைட்டு வரும்ல, ஸோ அந்த நைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் புக்கை வந்துட்டு பார்த்துட்டு நைட்டு தூங்குங்க. அதுவே போதுமானது. என்ஜாய் பண்ணணும். ஸோ அதான் பண்ண வேண்டிய வேலையை கரெக்ட் நேரம் எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டிய வேலையை பண்ண வேண்டிய டயத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ பொங்கலை நல்லபடியாக கொண்டாடிட்டு கொஞ்சம் கிடைக்கிற டைமில் புக்கை வந்துட்டு படிச்சிருங்க. வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்குது. அதே போல் புதன்கிழமை ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. நாளைக்கு தான் புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை ஹிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்குது. அடுத்து வியாழக்கிழமை சயின்ஸ் டெஸ்ட் இருக்குது. வெள்ளிக்கிழமை தமிழ் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட்டு அப்படின்றத நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லை படிக்க வந்துட்டு வழிகாட்டுதல் தேவைப்படுற அப்படின்னு நிறைய பேருக்கு இருந்தாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நன்றி.